இப்போ கிழங்கு அப்படின்னு சொன்னாலே சிப்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஐடியலாக என்னென்னா டயபெட்டிஸ்க்கு தோலோடு சாப்பிட்டா பெஸ்ட்டு. பட் அது இந்த காலகட்டத்தில் முடியாது. ஒரு கேஸுங்கிறது நம்ம ஜீரக தண்ணி எடுத்து அதில் ஒரு ட்ராப் நெய் இல்லை வெண்ணெய் இதை போட்டுட்டு அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அந்த எல்லாருமே நினச்சிக்கிறாங்க ஜில்லுன்னு குடித்தா நம்மளுக்கு அந்த தாகம் அடங்கிடும் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. ஸோ கரும்பு ஜூஸ் குடித்தா நிச்சயமாக சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இதனால ஜாண்டிஸ் பரவக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மாம்பழமும் பாலும் சேர்த்து எடுக்கக்கூடாது, ஏன்னா எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சரி, நம்ம கூட பாத்தீங்கன்னா டயட்டிஷியன் தாரிணி கிருஷ்ணன் இருக்காங்க. எனக்கு இவங்க கிட்ட தான் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ நம்ம கிழங்கு வகைகள் எடுத்துக்கலாமே, எந்த கிழங்குல மேம் நிறைய சத்துக்கள் இருக்கு? இப்போ கிழங்குன்னு எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ பெஸ்ட்டு சொல்லலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட அதை வேக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டாங்கன்னா கோல்டாக அதில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு ஒன்று வருது. ஸோ அது ஓகே. அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு இதுவும், ஆனால் டயபெட்டிஸ்க்கு அது நல்லதில்லை. மற்ற எல்லா கிழங்குமே டயபெட்டிஸ்க்கு நல்லதில்லை. பட் ஹெல்த்தி அப்படின்னு சொன்னால் இது 2 சொல்லலாம். எல்லா கிழங்குலையுமே ஏதாவது ஒரு இருக்குது. பட் நம்ம இந்த காலகட்டத்தில் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். அதனால நார் சத்து போயிடுது, வெறும் மாவு சத்து தான். இதை நம்ம பொரியல் மாதிரி எண்ணெய் குறைவாக செஞ்சு சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்போ கிழங்கு அப்படின்னு சொன்னாலே சிப்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா இது நிறைய எண்ணெய் குடிக்குது, அதில் மாவு சத்து தான் பெரும்பாலும் இருக்குது. அண்ட் இது மட்டுமே வெஜிடபிள்ஸ் பதில் சாப்பிட்டாங்கன்னா நல்லது கிடையாது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல மேம், அதை பற்றி சொல்ல முடியுமா? இதில் என்ன பேசிக்காக இருக்குன்னா, இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஐடியலாக என்னென்னா டயபெட்டிஸ்க்கு தோலோடு சாப்பிட்டா பெஸ்ட்டு. பட் அது இந்த காலகட்டத்தில் முடியாது. அதனால் இது தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட முடியும். அதில் பெனிஃபிட் எப்படி வருதுன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னால ப்ராப்ளம் இல்லை. அதில் பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. பேசிக்காக மாவு சத்து. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா உணவுமே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு 8 மாதத்துக்கு மேலே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இதில் தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, தாய்மார்கள் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாரத்தில் ஒரு 7-8 தடவை இது கொடுக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ கொடுத்தா ஓகே. மற்ற எல்லா காயோட இதுவும் கொடுத்தா ப்ராப்ளமே. அதே மாதிரி ஒரு சில கிழங்கு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கிழங்குனால இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கிழம்பு சாப்பிட்டா கேஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே ட்ரூ கிடையாது. சில பேருக்கு சிலது எஃபெக்ட் ஆகலாம். பட் எல்லாருக்கும் எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கேஸ்ன்னு சொன்னீங்களா மேம், அது எப்படி மேம் வெளியே அனுப்புறது? இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸுங்கிறது நம்ம ஜீரக தண்ணி எடுத்து அதில் ஒரு ட்ராப் நெய் இல்லை வெண்ணெய் இதை போட்டுட்டு அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அந்த கேஸ் வெளில வந்துடும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப பெனிஃபிஷியல். ஏன்னா கேஸ்னால் ஒரு மேலே அது மாறு அடைப்பு மாதிரி க்ரியேட் பண்ணும். மாறு அடைப்பு இல்லை, அது ஹார்ட் அட்டாக் இல்லை. பட் அந்த மாதிரி பயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமை உடனே சார்ட் அவுட் பண்ணுறது பெட்டர். ஓகே. இப்போ கேஸ்ட்ரிக் இருந்தால் இது பண்ணலாம். கேஸ்ட்ரிக் வராமல் இருக்க என்ன மேம் பண்ணணும்? கேஸ்ட்ரிக் வராத இருக்க பேசிக்காக உணவில் ரொம்ப ஸ்பைஸு, ரொம்ப எண்ணெயை குறைக்கணும். கிழங்கு வகைகளை மிதமாக சாப்பிட்லாம். இப்போ வாரத்தில் 1 தடவை ஏதோ ஒரு பொரியல் சாப்பிட்டோம், ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் அதையே தான் ரெகுலராக சாப்பிட்றீங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா இல்லை பாவ் பாஜியா இல்லை அந்த மாதிரி உருளைக்கிழங்கையே திருப்பி திருப்பி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் டெஃபினட்டாக வரும். இதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ சம்மர் டைம் வேறு, நம்ம இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ் அதிகமாக குடிக்கிறாங்க. அது மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் அதிகமாக குடிக்கலாமா? இப்போ ஃப்ரூட் ஜூஸஸ்ன்னு பார்த்தா ஃப்ரூட்டாக சாப்பிட்றது என்றைக்குமே பெட்டர். ஏன்னா ஒரு பப்பாயா எடுங்க, அதில் சால்யுபிள் ஃபைபர் இருக்குது. இது மலச்சிக்கலை தவிர்க்கும். இப்போ ஒரு சாத்துக்குடி எடுங்க, 1 டம்ளர் ஜூஸ் பண்ண 4லேருந்து 5 சாத்துக்குடி புழியணும். அதை தூக்கி போடுறது ஹெல்த்து, பெட்டர் ஹெல்த்து. ஏன்னா நார் சத்து பூரா வெளியில் போயிடுது. அது அந்த மூடியோட அந்த நார் சத்து நின்று போயிடுது. வெளில வருது ஜூஸு. ஜூஸ் நல்லது, விட்டமின் சி இருக்குது. பட் பழமாக சாப்பிட்டா நம்மளுக்கு ஜூஸும் கிடைக்கும், நார் சத்தும் கிடைக்கும். அண்ட் அது மலச்சிக்கலில் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எனிடே பெட்டர்.
இப்போ நம்ம வந்து ஜூஸ் இல்லை தண்ணி ஆகாரம் குடித்தாதான் தாகம் அடங்கும்னு கிடையாது. நம்ம இப்போ ஒரு வாட்டர்மெலனை கடித்து சாப்பிட்டா கூட அதில் மோர் தென் 70% வாட்டர் இருக்குது. இது கூட நம்மளுக்கு வந்து அந்த தாகத்தை அடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர். பட் ஜூஸ் வேணும்னா கூட எப்பாவது ஒரு தடவை குடிக்கிறது பெட்டர். பட் லிட்டர் கணக்கில் ஒரு நாளைக்கு குடிக்கிறது சம்மர் டைம்னு சொல்கிறது அந்த அளவு நல்லதில்லை. ஏன்னா வெளியில் எல்லா இடத்துலையும் ஜூஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து எப்போ பண்ணினாங்க, உங்கள் எதிர்க்க பண்ணி கொடுத்தா கூட அவங்க கொடுக்குற டம்ளார் ஹைஜீனிக்கா இது ஒன்று பார்க்கணும். சுற்றி இருக்கிறது ஹைஜீன் இருக்கா, எல்லாம் மொக்காத இருக்கா, இது ரொம்ப முக்கியம். இதை தவிர பார்த்திங்கன்னா அதில் போடுற ஐஸ் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க ஜில்லுன்னு குடித்தா வந்து நம்மளுக்கு அந்த தாகம் அடங்கிடும் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பானை தண்ணி எப்படி இருக்கும், இப்போ வெளி டெம்பரேச்சர் வந்து 30-32 டிகிரிஸ்னால் அதுக்கு 2-3 டிகிரி குறைவாக இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் நம்ம தாகத்தை அடக்கும். வேறஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு குடித்தா அடுத்து திருப்பி தண்ணி குடிப்பீங்க. ஸோ இந்த ஜில்லுன்னு குடித்தா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, மில்க் ஷேக் குடித்தா, ஜூஸ் குடித்தா தான் நம்மளுக்கு தாகம் அடங்குங்கிறது அது சரியான கருத்து கிடையாது. டீஹைட்ரேஷன் அதிகப்படுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, அந்த தாகம் அடக்காது. ஓகே, தாகத்துக்கோசரம் தானே நம்ம மெயினாக குடிக்கிறோம். பேசிக்காக பிளெயின் வாட்டர் இல்லை பானை தண்ணி இதுதான் பெஸ்ட்டு. பட் ஐஸை பொறுத்த வரலாம். இப்போ வீட்டில் நம்ம ஐஸ் வச்சு பண்ணால் அது வேறு விஷயம். வெளியில் இருக்கிற ஐஸ் சுத்தமாக இருக்கா? ஏன்னா அது பெரிய பெரிய பிளாக்கில் வாங்குவாங்க, அது தூக்கிறது கூட கஷ்டம். அதை வந்து சாடஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அதான் அந்த மரத்துலேருந்து வர அந்த டஸ்ட்டை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கோணியில் அது மேலே போட்டிருப்பாங்க. அதை தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. ஏன்னா வெயிட்டு தூக்க முடியாது. அப்போது அதில் தூசி எல்லாம் வருது. அதை வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. சம்மரில் தான் வாட்டருக்கே ப்ராப்ளம். ஸோ வாஷ் பண்ணி கொடுக்கறதே சுத்தமாக ஆகுதா, இல்லை அந்த ஐஸ் வழியாக கிருமிகள் வருதா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து சுகர் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? 100% உண்மை. ஏன்னா கரும்பு ஜூஸ் வந்து வருது கரும்புலேருந்து. அந்த ஜூஸ்லேருந்து தான் நம்ம வந்து சர்க்கரை பண்ணுறோம். ஸோ கரும்பு ஜூஸ் குடித்தா நிச்சயமாக சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதனால் பார்த்து தான் குடிக்கணும். பட் கரும்பு ஜூஸ்னு வரைச்சே ஒரு பெரிய அதில் ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து நம்ம இப்போ லோக்கலாக ஒரு பண்ணுற இடத்துல குடித்தோன்னா அந்த சக்கையை பக்கத்துலேயே போட்டுருவாங்க. இந்த சக்கையை பக்கத்தில் போட்டால் அதில் முக்கியம். அந்த வந்து ஜூஸ் பண்ணுற மிஷினில் வந்ததுன்னா அண்ட் ஜூஸில் வந்து உக்காந்ததுன்னா இதனால் ஜாண்டிஸ் பரவக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா சர்க்கரை வந்து மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கிருமிகளுக்கும் பிடிக்கும். நீங்கள் 1 டீஸ்பூன் சர்க்கரை உங்கள் வீட்டு வாசலில் போட்டால் எறும்பு வந்துடும், உடனே வந்துடும், எல்லாமே வரும். ஸோ இது வந்து ஜாகிரதை, கிருமிகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த ஹைஜீன் பார்ட்டு ரொம்ப முக்கியம். இப்போது வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கிற இந்த கரும்பு ஜூஸ் கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணலாம். அதில் இஞ்சி போட்டு கொடுக்குறாங்க, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி. பட் கிளாஸும் க்ளீனாக இருக்கணும், செய்யும் முறையிலையும் க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் குடிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி மாம்பழம் வந்து சாப்பிட்டா வந்து கட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் உண்மையா? மாம்பழம் டெஃபினட்டாக டயபெட்டிஸில் சர்க்கரையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மாம்பழம். பட் மாங்காவாக சாப்பிட்டா அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. மாம்பழத்தை நம்ம அடுத்தது சொல்கிறோம், நீங்கள் சாப்பிட்டா கூட ஒரு சின்ன பீஸ் தோலோடு சாப்பிடுன்னு சொல்கிறோம். பட் தோலோடு சாப்பிட இந்த காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம், பல விஷயம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு இல்லை அதை ஜூஸ் பண்ணி அதை மில்க் ஷேக் போட்டு சாப்பிட்றது டெஃபினட்டாக டயபெட்டிஸ்க்கு நல்லது கிடையாது. இப்போ எல்லாருக்கும் மாம்பழ சீசன் வந்துட்டால் இன்னும் அடுத்த சீசன் மாம்பழம் வரவே வராதுங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமும் எல்லாருக்குமே இருக்குது. ஐயோ மாம்பழ சீசன் வந்துடுச்சா, தினமே நம்ம மாம்பழம் சாப்பிட்ணும், ஏன்னா அது ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து சுகர் கண்ட்ரோல் இருக்கிறவங்க ஒரு குட்டி பீஸ் சாப்பிட்லாம். பட் அதுக்கு மேலே சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. அவங்க ரெகுலராக ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் தட் இது டெஃபினட்டாக ஏற்றுதுன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் வந்து நிறைய சாப்பிட்டா கட்டி வருதுன்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு சூடான உடம்பு இருக்கும், அவங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா மாம்பழம் வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டுடுங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் அடங்கிடும் சூடு தன்மை. அப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour கழித்து பால் குடிச்சிங்கன்னா
மாம்பழமும் பாலும் சேர்த்து எடுக்கக்கூடாது, ஏன்னா எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகாது. மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பால் குடிச்சிங்கன்னா அந்த சூடு தானே இறங்கி. ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. உங்கள் டைம் எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.